பாருங்கள். இது வந்து கத்தாழையில் செஞ்சது. இது கத்தாழை செஞ்சு இது வந்து பன்னீர் ரோஸை வந்து நல்லா அரைச்சி எசன்ஸ் எடுத்து செஞ்சது. இது வந்து பாலோட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து சோப்பு செஞ்சது, நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம சாயந்தரம் செஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊறினப்போ வேப்பிலை சோப்பு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான சோப்பு என்ன நம்மளுக்கு வேணும் உடம்புக்கு, இது வந்து வேப்பிலை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு. இது வந்து குழந்தைங்க போடலாம். இப்போ நம்ம பேபி சோப்பு வாங்குறோம்ல, அதை விட இது நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒரிஜினலாக செய்கிறது, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்ம செய்கிறது. இது வெறும் வந்து பால், அரிசி மாவு. இது வந்து பன்னீர் ரோஸை வந்து நம்ம எசன்ஸ் எடுத்துகிட்டு அதில் செய்கிறது. இது வந்து கத்தாழை, கத்தாழையை நல்லா அரைச்சி எசன்ஸ் வடிகட்டி சேர்த்து நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சோப்பு நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம், கெமிக்கல் இல்லாத சோப்பு பாருங்கள்.